செட்டிநாடு மட்டன் குழம்புக்கு நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 4 விசில் விட்டு வேக வச்சேன். ஸோ நீங்களும் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்சாச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5, இலை 1, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். செட்டிநாடுக்கு சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் நிறைய மசாலாலாம் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணணும். ஸோ அதோடய ஃப்ளேவர் தான் மெயினாக இருக்கும் அதில். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மசாலா கூட. இப்போ அந்த ஆனியன் டொமேட்டோவும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா கூட மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா அந்த மட்டன் உள்ளே ஏறும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செட்டிநாடு மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி கிராப் செட்டிநாடு மசாலான்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூடயே பேஸ்ட் பண்ணி அம்மியில் அரைச்சி போட்டிருப்போம். ஸோ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் தனியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் இல்லாமல் அந்த மசாலாலாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டாக அரைக்கிறத விட பவுடர் அரைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 1/2 மூடி கூட முந்திரி ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்புலாம் நல்லா கொதிச்சு அந்த மட்டன்லாம் நல்லா மசாலா ஏறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் குழம்பு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மட்டன் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி.
செட்டிநாடு மட்டன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.